ஒரு குட்டி கதை, சின்ன கதை தான் சார். ஆக்சுவலா அந்த ஹீரோயின் பேரு சுசீலா. அஹ் கதை நாயகி பேரு சுசீலா. ஒரு 14 வயசு சின்ன பொண்ணு, 8th படிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கதை நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் கடைசியா டைட்டில் சொல்றேன். அவங்களோட புருவம் வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கு. நல்லா கருகருன்னு நல்ல அழகான ஒரு புருவம். கண்ணெல்லாம் பளிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு 16 வயசு சின்ன பொண்ணு, அழகான பெண் அப்படின்னு வர்ணிச்சிருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்ம அது குழந்தை, அந்த இது பழைய கதை. அந்த காலத்துல ஒரு அழகான பெண் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்ப அந்த பெண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க எதிர்த்த வீட்டுல வந்து மாதவன் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து 10 வயசு. 10வது படிக்கக்கூடிய பையன். ஒரே தெருவில் இருக்காங்க. ஒரே பள்ளியில் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது இல்லை, பேசினது இல்லை, பழக்கம் இல்லை. பெரிய ஒரு வார்த்தை கூட பேசினது. ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது, ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது முன்னாடி அந்த பெண் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு 10 அடி தூரத்துல மாதவன் வரும். 2 பேருக்கு தனியா இருக்காங்க. அவன் மாதவன் அந்த பெண்ணை பார்த்துட்டு, சி கொஞ்சம் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்னாவே வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்கறான். திடீர்னு திரும்பி என்ன அப்படின்னு பாக்குறேன். அவரு சாதாரணமா பார்க்கும்போது ஏன்ங்கிற கேள்வியோட தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன், எதுக்கு கேட்கற அப்படின்ற மாதிரி ஒரு பாக்குறான். இவனுக்கு அது புதுசா இருக்கு. இவன் இது மாதிரி யாரும் அவனுக்கு கேட்டது இல்லை. ஏன் எதுக்குன்னு இவன்ட்ட யாரும் கேட்டதே இல்லை. இவன் என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன செஞ்சாலும் நினைக்கிறது கிடைக்கும். அவன் பார்த்த உடனே வித்தியாசம் இருக்கு. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி உணர்வுகள்லாம் மாறி போய் தன்னை மீறி ஒரு நிலைமையில அந்த பெண்ணை பேசினதே இல்லை. இதோட பேசினதே இல்லை. நிரந்தரையா பேசிருக்கான். ஏத்த விட்டு கொண்டாலும் பேசிருக்கான். தன்னை மீறி அவனு என்ன சொல்றான்னா, சுசி என்ன மறந்துடாதே, எந்த காலத்துலயும் என்ன மறந்துடாதே, என்ன நினைச்சுட்டே இரு அப்படின்னு அவன் தன்னை மீறி வளர்றான். அவனுக்கு சுத்தமா புரியல. அவர் அதே மாதிரி ஏங்கிற கேள்வியோட பார்த்துக்கிட்டே இருந்துட்டு போயிடுறான். இந்த பையன் வீட்டுக்கு போயிடுறான். போயிட்டு போன உடனே பேசினதெல்லாம் மறந்துடுறாங்க 2 பேரும். அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்லை, அதை பத்தி நினைப்பே இல்லை. இவன் சுத்தமா மறந்துட்டு படிக்கிறான், விளையாடுறான், வீட்டுக்கு போயிடுறான். அந்த வருஷம் முடியும் போது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி போயிடுறான். இவன் வந்து லீவ்ல இருந்ததுனால அந்த கல்யாணம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பாக்குறான். பார்க்கும்போது சும்மா எட்டி பாக்குறான், இந்த பொண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு எட்டி பார்க்க. அதோட ரொம்ப எல்லாம் கவனம் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ அது அதுவா வளர்ந்துகிட்டே இருக்கு. அது இவனுக்கு தெரியல. அப்புறம் 10th முடிச்சுட்டு டவுனுக்கு தான் போய் படிச்சேன். டவுன்ல போய் ஒரு டிகிரியில சேர்ந்தேன். படிச்சுட்டு 2 வருஷம் வரப்பெல்லாம் பார்க்கணும் எனக்கு தெரியாது. டவுன் பெருசா தெரிஞ்சுக்காது. 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அவங்க வீட்டு மாடியில இருந்து பார்க்கும்போது ஏத்துல வந்து அந்த சுசீலா கையில ஒரு கை குழந்தையோட இருக்கிறா. அதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. யோசிக்கிறேன், என்ன நடக்குது, ஏன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்ப ஒரு செகண்ட் பார்க்கும்போது அந்த ஏன்ங்கிற கேள்வியோட அவர் ஒரு புருவத்தை பாக்குறான். ஏன்கிற கேள்வியோட பாக்குறான். இவனுக்கு அந்த கேள்வியோட அர்த்தம் புரியுது. அதாவது அது கேள்விக்கு மேல இயல்பா பார்த்துட்டா அவர் நமக்கு பேசவோ இல்லையோ விருப்பப்படுது. நம்ம அவன் நினைக்கல கூட இல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்கு அது ஒரு பெரிய இடியா இருக்கு. இவனுக்கு அதை பத்தி ஞாபகம்லாம் எதுவும் இல்லை, எதுவும் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை. ஆனா இப்ப வந்து அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. எல்லாமே வெறுமையா இருக்கு மாதிரி ஒரு ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு 2 3 நாள்ல வந்து அவனுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போகுது. ரொம்ப டல்லாதான். கடைசியா வளர்ப்பான். சீக்கிரம் எல்லாம் மூட்டையும் கட்டிட்டு போகணும் அப்படின்னு கத்துறான். கதையில 2 டைலாக் தான். முதல்ல சுசி என்னை விட்டுட்டு போயிடாதுங்கிற டைலாக், இங்க இப்போ ஒரு டைலாக். அவன் இறந்துடுறான். அந்த மாதவங்கிற அந்த பையன் இறந்துடுறான். அவங்க வீட்டுல இருந்து கத்துறாங்க, ஏதாவது சொல்லி அழுகுறாங்க. ஏத்த வீட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கு. அவளுக்கு ஒண்ணும் புரியல. அவனை தூக்கிட்டு போகும்போது பாத்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு என்னன்னே தெரியல. ஆனா அவள் கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் விழுது கீழே. சுசி அங்க என்ன பண்றேன்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஒண்ணும் இல்லை, ஏன் அப்படிங்கிற கேள்வி தூரத்தை வச்சுக்கிட்டே போறான். அப்புறம் அவங்க வீட்டுல அவரு இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு சொந்த வீடு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அங்க கணவர் பாக்குறாரு. இத்தனை நாள் அவர் கண்ணு வெறுமையா இருந்தது, இப்போ வந்து ஏதோ ஒரு சோகத்தோட ஒரு அழகு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு தோணுது. வித்தியாசமா அழகா இருக்குன்னு நம்ம ரசிக்கிறோம்.
இந்த கதைங்கிற கதாசிரியர் சொல்றார், என்ன நடந்ததுன்னு அவளுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிருக்காரு. அவ்வளவுதான் அந்த கதை. கதையின் பெயர் ஏன். கதையின் பெயரே ஏன், அவ்வளவுதான். மௌனி அவர்கள் எழுதிய அவருடைய முதல் சிறுகதை இது. இந்த கதையில வந்து எதையுமே சொல்லல, எதுவுமே பெரிய நம்ம படிக்கும்போது கூட ரொம்ப பெரிய அற்புதமான சிறுகதை மாதிரியான ஒரு உணர்வு கூட முதல்ல வரல. ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அது அது பெண்கள் வந்து அதை மறந்துடுவாங்க, ஆண்கள் வந்து அதை மனசுக்குள்ள போட்டிருப்பாங்க, அதை வளர்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது அது என்னன்னு நடக்குமே தெரியாம வளர்த்துக்குவாங்க. அதோட ஏமாற்றம் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு அப்பவே அந்த கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா எழுதின கதை மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆஹ் இது 1936 மணிக்கொடியில வந்த கதை. இந்த கதைக்கு அப்புறம் தான் அவர் வந்து மொத்தமே ஒரு 24 25 கதை தான் எழுதியிருக்காரு. அவர் ஏன் மௌனி அவர்களை சிறுகதை உலகில் மிகப்பெரிய அளவுல வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது, இது இது முதல்ல சாதாரணமா தான் இந்த கதை இருந்தது. சுசீலா அவங்க அப்பா பேர் கிருஷ்ணய்யர், ராஜமையர் அப்படின்னு அவங்க அப்பா பேர்ல சொல்றாங்க. கதை சொல்ற மாதிரி ஒரு ஊர்ல அப்படிங்கிற ஆரம்பிக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது முதல்ல. ஆனா முடிக்கும் போது ஏன் ஏன் இதுல இருந்து என்ன கதை இருக்கு, இதுல இதை போய் ஏன் எழுதணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது திரும்ப 2 3 தடவை வாசிக்கும் போது நம்ம எல்லாம் இது மாதிரிலாம் நிறைய நடந்துக்குமே, நம்ம ஒன்றும் பெருசா ஒரு சில விஷயங்களை எடுத்துருக்க மாட்டோம். ஆனா நம்ம திடீர்னு அதை இல்லைங்கும் போது அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியுமா அப்படின்னு, அது பின்னாடி அவருடைய கதைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் போய் உள் மனசுக்குள்ள நடக்கிறத பத்தி தான் நிறைய எழுதியிருக்காரு மௌனி. அதோடைய முதல் படியான இந்த கதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி.